2009ஆம் ஆண்டு நடந்ததாக 2010ஆம் ஆண்டில் சேனல் 4 வெளியிட்ட வீடியோ ஆதாரங்களில் வர்ற மாதிரி ஆக்களை கையையும் கண்ணையும் கட்டிட்டு கொண்டே எழுதி வச்சுட்டு யாராவது சுட்டிருக்கணும். மாணவர்களின் உடல்களில் துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதோடு குழிகளுக்குள்ளும் துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்திருக்கின்றன. இந்த அகழ்வில் இடைக்கால அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது தொல்லியல் திணைக்களத்தால். அதன் ஆய்வு பணியின் பிரதான பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் இந்த அகழ்வு பணிகள் தொடங்க முதலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல் தரப்பினரும் தமிழ் அரசியல் தரப்பினர்களும் மற்றது முக்கியமாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கமும். வணக்கம், என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு முதல் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதவான் பிரதீபன் முன்னிலையில் அவர்களின் பிரசன்னத்தின் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட எஞ்சிய மனித ஓட்டு தொகுதிகள் அதோடு எடுக்கப்பட்ட பிற சான்று பொருட்கள் பாரப்படுத்தப்பட்டது. இந்த அகழ்வு பணியானது 1 வருடங்கள் சில வாரங்கள் நடைபெற்றன. 3 கட்டங்களாக நடைபெற்ற இந்த மனித அகழ்வு பணியின் போது 52 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதில் அழைக்கப்பட்ட திணைக்களங்கள் பங்கு பெற்றுனர்கள் பலரின் முன்னிலையில் இந்த அகழ்வு பணி நடைபெற்றது. அத்தோடு இதற்கான இடைக்கால அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களினால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது 94ஆம் ஆண்டுக்கும் 96ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குரிய எச்சங்களாக இருக்கலாம் என்று சொல்லி இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இன்று நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பங்கு பெற்றினரின் அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக பேராசிரியர் ராஜ் சோமா அவர்களின் இறுதி அறிக்கை, JMO வாசுதேவ குழுவினரின் அறிக்கை, அதில் இறப்புக்கான காரணம், பால், வயது, உயரம் போன்ற விடயங்கள் போன்ற பலப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அத்தோடு இதில் பங்கு பெற்றின காணாப்போனோர் அலுவலக அதிகாரிகளின் அறிக்கை, கொக்கு தொடுவாய் கிராம சேவையாளரின் அறிக்கை, கொக்குளார் போலீஸாரின் அறிக்கை, அத்தோடு சோகோ போலீஸாரின் வரைபடங்கள், போட்டோக்கள், அதன் விவரங்கள் போன்ற அடங்கிய அறிக்கைகள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இது போன்ற அறிக்கைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்ற பிறகு ஒட்டுமொத்த அறிக்கைகளை வைத்து ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்று கௌரவமன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். அதன்படி இந்த வழக்கு மீண்டும் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் அழைக்கப்பட இருக்கின்றது. இந்த புதைகுழியை முற்றுமுழுதாக மூடுவதற்கு காணாப்போனோர் அலுவலக பிரதிநிதிகள் பிரசன்னத்தில் இந்த அகழ்வு பணி மூடுவதற்காக இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் நீதிமன்றத்தில் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இது சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக இந்த புதைக்குழி மூடப்பட வேண்டும் என்று. அத்தோடு இதில் பங்கு பெற்றியவர்கள் என்ற அடிப்படையில் இது தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களின் உடலங்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அதிலும் கூடுதலாக பெண் போராளிகளின் உடல்கள்தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்த 52 மனித உடலங்களில். அத்தோடு அதிகமானவர்களின் உடல்களில் துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதோடு குழிகளுக்குள்ளும் துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்திருக்கின்றன. அதைவிட பிற பல பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காப்பலில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஆடைகள் கிழிக்கப்பட்டு அகற்றப்பட்டிருந்ததை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இங்கு ஒரு வன்முறை, துஷ்பிரயோகம், மனித உரிமை மீறல் நடந்தது என்று அப்பட்டமாக எங்களுக்கு தெரிகின்றது. இந்த அறிக்கைகள், ஒட்டுமொத்த அறிக்கைகள் வந்தது பிற்பாடுதான் இது சம்பந்தமான உண்மை துலங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். காணாப்போனோர் சார்பில் தொடர்ந்து நாங்கள் இந்த வழக்குகளில் ஆஜராகி கொண்டிருப்போம். தரப்பு சார்பான சட்டத்தரணி என்ற வகையில் இந்த அகழ்வு பணிகள் நேர்த்தியான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது என நீங்கள் கருதுகிறீர்களா? நாங்கள் திரும்ப கூறி வந்தோம், சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெற வேண்டும் என்று. எங்கண்ட பங்கு பெற்றுதல்கள் இருந்தது. சர்வதேச நியமனங்கள் அதிகமாக பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப வசதிகள், சர்வதேச முறைகள் இலங்கையில் இதுவரை இல்லை என்றது நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த காணாப்போன உறவினர்களின் DNA சேவண்ணினும் வைக்கப்படவில்லை. அவ்வாறான பிரச்சனைகள், அவ்வாறான பல குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதுகளை நிவர்த்தி செய்துதான் இந்த அறிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதில் முனைப்பாக இருக்கின்றோம்.
நான் என்னத்தை பற்றி கதைக்க போகிறேன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். கடந்த வாரம் முழுவதும் அர்ச்சுனா அலை நாங்கள் பேச வேண்டிய பல விஷயங்களை மறைச்சிருந்தது. அதில் முதன்மையானது என்று நான் நினைக்கிறது இதுதான். கட்டாயம் நாங்கள் இந்த விஷயம் குறித்து பேசியிருக்க வேணும், ஆனால் பேச இல்லை. பல விஷயங்கள் அதை மறைச்சி ஒழிச்சிட்டு எங்களில் இருந்து. எனவே இப்பயாவது அதை பற்றி கதைப்போம் என்று தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இலங்கை பல விஷயங்களால் உலக அளவில் பிரபலமாக இருக்கு. அதில் முக்கியமானது இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள், குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமை மீறல்கள். மனித உரிமைகள் மீறல்கள் என்ற உடனேயே எங்களுக்கு உடனடியாக தெரிகிறது இந்த மானுட குலத்துக்கு எதிரான குற்றங்கள். அதில் முதன்மையானது என்று சொன்னால் இந்த மனித புதைகுழிகள். இராணுவத்தாலும் அனாமதேய குழுக்களாலும் ஆயுத குழுக்களாலும் துப்பாக்கி ஏந்திய நபர்களாலும் கடத்தி சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபர்களுடைய புதைகுழிகள். புதைகுழிகள் என்னொன்னே நீங்கள் சுடலை என்று நினைச்சிடப்படாது. இப்படியான புதைகுழிகள் இலங்கையில் அதிகம். இலங்கையில் இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக ஐடிஜேபி என்ற சர்வதேச அமைப்பு அறிக்கையிட்டிருக்கு. அதில் தெற்கில் தான் அதிகம். 1983ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது ஜேவிபி கலவரத்திலிருந்து தெற்கில் மனித புதைகுழிகள் பிரபலமானதாக இருந்திருக்கு. வடக்கில் 1995ஆம் ஆண்டுக்கு பிறகு மனித புதைகுழிகள் பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கு. 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை இராணுவம் கைப்பற்றியதை அடுத்து செம்மணியில் 600க்கும் மேற்பட்ட ஆட்கள் புதைக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. காலநிலையை காரணம் காட்டி அந்த பாரிய மனித புதைகுழி இட்ட வரைக்கும் தோண்டாமல் அப்படியே மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக மனித புதைகுழிகள் பற்றிய பேச்சுக்கள் இருந்தது. அது 2018ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட மன்னார் புதைகுழியோட மீண்டும் பேசு பொருளாம். மன்னாரில் 350க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மனித எச்சங்களையும் தொல்லியல் திணைக்களம் தான் அகழ்வு செய்தது. அகழ்வின் முடிவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அந்த மனிதர்களை கொன்று புதைச்சது சங்கிலியன் என்ற விஷயத்தோட அதை முடிச்சு வச்சினாங்க. திருப்பி மீண்டும் 2023ஆம் ஆண்டில் ஒரு மனித புதைகுழி பேசு பொருளானது. 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கொக்குத்தொடுவாய் பகுதியில் வீதியோரமாக நீர் வடிகால் அமைப்பு பணிகளை செய்து கொண்டிருந்த பணியாளர்கள் எதேச்சையாக அகழ்ந்த போது சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எதேச்சையான அகழ்வின் போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுறதான் இலங்கையின் பொது விதி. திட்டமிட்டு சாட்சிகள் கொண்டே அந்த இடத்தை காட்டி எல்லாம் இங்கே அகழ்வு பணிகள் நடக்கிறது இல்லை. மனித எச்சங்களை தேடுற பணிகள் நடக்கிறதே இல்லை. எதேச்சையாக யாராவது எதையாவது கிளறும் போது இப்படி மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்படும். அதுக்கான எந்த பொறிமுறையும் இங்கே இல்லை. ஏனென்றா நாங்கள் நீதியை தேடுறதே குறைவுதானே. எனவே மனித புதைகுழிகளும் இப்படித்தான் கண்டுபிடிக்கப்படும். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை உடனடியாக அகழ்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இயங்குகிற வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கமும் அங்கே இருக்கிற அரசியல் பிரதிநிதிகளும் தொடர்ச்சியாக அழுத்தங்களையும் போராட்டங்களையும் நடத்தினர். இதன் விளைவாக முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆய்வுக்குழு நியமிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக்குழு அங்கே அகழ்வு பணிகளை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தினது. முதலாம் கட்ட அகழ்விலேயே அதிர்ச்சி தரும் பல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த அகழ்வுகளில் அங்கே கொன்று புதைக்கப்பட்டது எல்லாமே விடுதலை புலிகளுடைய பெண் உறுப்பினர்களது என்றதை வெளிப்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பெண் உறுப்பினர்களது ஆடைகள், இயக்கத்தினுடைய அந்த ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துகிற தகடுகள், குப்பி, மற்றது இப்போ திறப்பு கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி பல தடய பொருட்கள் அங்கே மீட்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து நிதியின்மை காரணமாக இடையில அகழ்வு தடப்பட்டிருந்தது. பிறகு 2ஆம் கட்ட அகழ்வு நடந்தது. பிறகு 3ஆம் கட்ட அகழ்வு நடந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இடையில இந்த அகழ்வின் போது சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த அகழ்வு வேலைகளில் போலீசாரும் STFும் கலந்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி அவர்கள் வெறுங்கையால் அந்த தடைய பொருட்களை தொடையினம் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு உடனடியாகவே அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற ஆட்கள் தக்க பதிலடியை கொடுத்துருந்துச்சுன்னா என்னென்னு சொன்னால் அமெரிக்காவில் இப்படி தான் செய்யணும், அமெரிக்காவில் இப்படி தான் நாங்கள் படித்தாங்க, அதை அப்படியே எங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். எனவே அதோடு அது இழுத்து மூடப்பட்டு அந்த விமர்சனங்கள் எல்லாம் அப்படியே தவிடு முடியாது. அதனைத் தொடர்ந்து அகழ்வு நடந்து தான் இப்போ முடிஞ்சிருக்கு. இந்த அகழ்வின் முடிவில் இங்கே 52 பேருடைய மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 52 பேரும் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளதாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அகழ்வில் இடைக்கால அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது தொல்லியல் திணைக்களத்தால். அதன் ஆய்வு பணியின் பிரதான பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் 1994ஆம் ஆண்டுக்கும் 96ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கொல்லப்பட்ட விடுதலை புலிகளின் உறுப்பினர்களது எச்சங்கள் தான் அது என்றதை சொல்லியிருந்தார். இந்த தகவல் வெளிவந்த உடனேயே பலரும் இந்த விஷயத்தை மறந்துருந்துச்சுன்னா, ஏன்னு சொன்னால் 94, 96 காலப்பகுதிகளில் அங்கே விடுதலை புலிகள் இருக்கையில் பெரிய சண்டைகள் நடக்கையில் நடந்திருந்தாலும் விடுதலை புலிகள் தங்களுடைய உறுப்பினர்களது சடலங்களை அப்படி ஒரு இடத்துல இப்படி பெருந்தொகையான சடலங்களை அப்படி போட்டுட்டு வரதே இல்லை. கடைசி வரைக்கும் சண்டை முடிஞ்சது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே விடுதலை புலிகள் தங்களுடைய உறுப்பினர்களை இப்படி அனாதரவாக விட்டுட்டு போகிறதில்லை. அவர்களுடைய உறுப்பினர்கள் களத்தில் விடும்போது அதுக்குரிய மரியாதையோட ஒரு இடத்துல
புதைச்சிட்டோ விதைச்சிட்டோ போகிறது ஒரு மரபாக கொண்டிருக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு மாவீரர் துயிலும் இல்லங்கள் வந்திருக்கு. அப்படியே இல்லாத ஆக்களுக்கும் அவை என்ன செய்யணும்னா ஒரு நடுதலை வச்சு அதுக்கான மரியாதையை செலுத்தினதான் அவர்களுடைய மரபாக இருந்திருக்கு. எனவே இப்படி பெருந்தொகையான போராளிகளை அனாதரவாக விட்டுட்டு வர வாய்ப்பில்லை என்ற ஒரு வலுவான வாதத்தை அவர்கள் முன் வச்சிருந்தது. இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், மனித புதைகுழிகளுக்குள்ள துப்பாக்கி சின்னங்கள் அதிக அளவில் மீட்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மனிதர்கள் கொல்லப்பட்டவர்கள் ஒன்றில் பிணங்களாக அவடத்தில் கொண்டு போடப்பட்டிருக்க வேணும், அல்லது கொண்டு போட்ட பிணங்களுக்கு துப்பாக்கி வகைகளால் சுடப்பட்டிருக்க வேணும், அல்லது நாங்கள் 2009ஆம் ஆண்டு நடந்ததாக 2010ஆம் ஆண்டில் சேனல் வெளியிட்ட வீடியோ ஆதாரங்களில் வர்ற மாதிரி ஆக்களை கையையும் கண்ணையும் கட்டிட்டு கொண்டை இருத்தி வச்சுட்டு யாராவது சுட்டிருக்கணும், ஒரு குழியில் இருத்தி வச்சுட்டு அவர்களை சுட்டு கொண்டு அப்படியே மண்ணை போட்டு மூடி இருக்க வேணும். இப்படி ஏதாவது நடந்திருக்க வேண்டும் என்ற சந்தேகங்களும் இந்த புதைகுழியின் பின்னால் ஒளிஞ்சிருக்கு. இதையும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை, பொறுப்பு இந்த ஆய்வை முன்னின்று நடத்தின தொல்லியல் திணைக்களத்துக்கு இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் தொல்லியல் திணைக்களம் வடகிழக்கு பகுதிகளில் மேற்கொண்ட இந்த மாதிரியான அரசியல் ரீதியான படுகொலைக்குள்ளான மக்களை தேடுறதுக்கான அகழ்வு பணிகளில் என்ன மாதிரியான முடிவை எடுத்ததுண்டு. ஓரளவுக்கு மன்னார் மாதிரியான ஒரு முடிவை சொல்கிற மாதிரி தான் இடைக்கால அறிக்கையிலையும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. எங்கள் தரப்பிலிருந்து எங்கள் சட்டத்தரணிகளும் எங்கள் அரசியல்வாதிகளும் இது தொடர்பான புலமையாளர்களும் குறிப்பாக மனித உரிமை காப்பாளர்களும் இந்த விஷயத்தை சரியாக வலியுறுத்த வேணும். இதுக்கு ஒரு நீதி பெற்றுக் கொடுக்க வேணும். உண்மையிலேயே அங்கே யார் சுட்டு கொண்டது, எந்த காலப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டதுன்றதுக்கான அறிவியல் ரீதியான அதே நேரத்தில் சுயாதீனமான ஆய்வு முடிவுகளை நாங்கள் கோர வேணும். தமிழர் தரப்பு அதைத்தான் செய்ய வேணும். ஆனால் நாங்கள் செல்வழி திசையோ வேறு ஒன்றதாக இருக்கு. முடிவாக இதில் அழித்து சொல்ல வேண்டிய 3 விஷயங்களை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்வேன். முதலாவது, இந்த அகழ்வு பணிகள் தொடங்க முதலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல் தரப்பினரும் தமிழ் அரசியல் தரப்பினர்களும் மற்றது முக்கியமாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கமும் இந்த அகழ்வு வேலைகளில் சர்வதேச கண்காணிப்பு, சர்வதேச துறைசார் வல்லுநர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தவர். ஆனால் அந்த விஷயம் கடைசி வரைக்கும் கவனத்தில் எடுக்கப்படவே இல்லை. வெளிநாடுகளில் இருந்து வந்த தூதரகங்களின் அதிகாரிகளும் உள்ளூர் அதிகாரிகளும் விசிட்டிங்காக வந்து பார்த்துட்டு போச்சுமே தவிர இது தொடர்பில் கவனமே செலுத்த இல்லை. எனவே இந்த விஷயத்தில் ஏன் சர்வதேச தலையீடு நடக்க இல்லை, இதுக்கான பொறுப்பு சொல்ல வேண்டியது யார் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். 2வது, இந்த விஷயத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கம் இறுதி போரின் போது காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவினர்களுடைய சடலங்களாக இது இருக்கலாம் என்ற சந்தேகங்களை கிளப்பியிருந்தது. எனவே இது குறித்த நோக்கிலேயும் இந்த அகழ்வு கொண்டு செல்லப்பட வேண்டி இருந்தது. அப்படி கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தார் என்று சொன்னால் அவர்களை ஏன் இப்படி செய்திச்சினம் என்ற விஷயங்கள், விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட வேணும். இலங்கையின் கரையாக, இலங்கையின் அடையாளமாக மாறியிருக்கிற மனித உரிமை மீறல்கள், மானுட குலத்துக்கு எதிரான குற்றங்களில் உண்டாக இந்த மனித புதைகுழி விஷயம் வகைப்படுத்தப்பட வேணும். ஆனால் அதுவும் நடக்கையில் அதுக்கான காரணம் என்ன என்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கப்பட வேணும். அப்படி கண்டுபிடிக்கப்படாட்டியும் இந்த அகழ்வின் முடிவில் வரப்போகிற அந்த அறிக்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தப்பட வேணும். அடுத்த விஷயம், இனம் சார்ந்த அதே நேரத்தில் இந்த மாதிரி படுகொலைகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை அகழ்வு செய்கிறதுக்கு இலங்கையின் தொல்லியல் திணைக்களம் எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்ற விஷயத்தையும் நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். அது குறித்த அழுத்தங்களை நாங்கள் கொடுக்க வேணும். இப்படி இலங்கையில் பல இடங்கள்லேயும் மனித புதைகுழிகள் இருக்கிறபடியால் எதிர்காலத்திலேயும் இதே மாதிரியான எதேச்சையான மனித நடவடிக்கைகளின் போது இந்த மாதிரி மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை கையாளுறதுக்கு, அதை அகழ்றதுக்கு சுயாதீனமான அரசியல் சார்பற்ற ஒரு திணைக்களமோ அல்லது ஒரு நிறுவனமோ வேணும் என்ற கோஷத்தையும் நாங்கள் முன்வைக்க வேணும். இந்த 3 விஷயத்தையும் தமிழர் தரப்பினர் கட்டாயமாக வலியுறுத்த வேணும். இதுக்கான நீதி கோரி தங்களுடைய அழுத்தங்களை தமிழர் தரப்பு பிரயோகிக்க வேணும்.